எனது உயிரினு மேலான பெரியோர்களை, அருமை தாய்மார்களை, சின்னியம்பாளையம் ஊராட்சியில் எனக்கு கிடைத்த அனுபவங்கள் யாருக்குமே கிடைக்காத, என்றுமே நினைவில் வைக்கின்ற பொக்கிஷங்கள். அரசியலானாலும் ஆன்மீக பணிகளானாலும் எதிரிகளுடைய பொறாமை என்னும் பெரு நெருப்பிற்கு மத்தியில் எரியாத சந்தனமாக மக்கள் பணியை தொடர்ந்தது மாபெரும் சாதனையாகவே நான் கருதுகின்றேன். மக்களின் நலன் ஒன்றே லட்சியம் என்று ஒருவன் செய்கிற சமுதாய திருப்பணிகளில் தியாகமிக்க பணியும் அடக்கமும் இருக்குமேயானால் வாழ்வில் வெற்றியை நோக்கிய பாதையில் பயணம் செய்ய பலரும் துணை நிற்பார்கள். நமக்கு உதவுவதற்கு பல பேரும் ஓடோடி வந்து நின்றதும் உண்டு. இறைவனுடைய ஆசீர்வாதம் உற்சாகத்தை ஊற்றெடுக்கச் செய்கின்ற என்பதை உணர்ந்தே இருக்கின்றோம். தன்னை விட வயதிலே மூத்தவரை சந்தித்தால் எந்த பேரறிஞனும் அவரது காலை தொட்டு வணங்குவதில் தவறே இல்லை. 1971 காலகட்டம் விவசாயிகளுடைய வீரமிகு போராட்டம். நமது ஊரில் நாடே பெருந்தலைவரென போற்றி கொண்டாடுகின்ற ஒரு மகத்தான தலைவருக்கு ஒரு சிறிய மேடை. சில நிமிடங்கள் மட்டும் பேசுகிறார். அவரது காலை தொட்டு நான் வணங்கியது பற்றி சிலரது விமர்சனம். இதுதான் எனது அன்றைய பதிலாக இருந்தது. அவருடைய காலை தொட்டு வணங்கினேன். அந்த கால்கள் என்ன சாதாரணமானவையா? அவருடைய கால்கள் தேசமெங்கும் நடந்து நடந்து சத்தியாகிரகம் செய்ய போன கால்கள். சிறை கொட்டடியில் பல்லாண்டு காலம் உலவிய கால்கள். கிராமிய வீதிகளிலும் வயல்வெளிகளிலும் நடந்து நடந்து ஏழைகளுடைய கண்ணீரை துடைத்த அந்த கரங்கள் என் மீது பட்டது பெரும் பாக்கியமாகவே கருதுகிறேன் என்றுதான் பதில் சொன்னேன். ஆண்டவன் என் தலையில் பொறாமை உட்கார வைத்த அவமானத்தை ஏற்படுத்தியது இல்லை. அடக்கத்திலும் அன்பிலும் இருக்கிற சுகம் ஆணவத்தில் இல்லை. குருட்டுத்தனமாக சில சில்லறைகளை சேர்த்து பையிலை வைத்து கொண்டு தேர்தல்களில் வெற்றியோ பதவியோ கொஞ்சம் கிடைத்துவிட்டால் அதை வைத்துக்கொண்டு ஞானிகளையும் நல்லோரையும் அவமதிப்பது ரொம்பவும் தவறான பழக்கம். அடங்கி வாழ்ந்தால் ஆயுட்காலம் முழுவதும் ஓங்கி வாழலாம் என்பதே சான்றோரின் ஞான வாக்கு. ஒருவன் தன்னை அழித்து கொள்வதற்கு வெளிப்பகை வேண்டியதில்லை. உள்ளத்திலே ஊறுகிற பொறாமை என்கின்ற உட்பகையே போதும் அவனை முற்றாக அழிக்கும். அதைத்தான் வள்ளுவர் சொல்லுகிறார். அழுக்கார் உடையார்க்கு அது சாலும் ஒன்னார் வழுக்கியும் கேடு என்பது. பொறாமை என்னும் குணம் ஒருவனுடைய மனதில் குடியேறுமையானால் முதற்பகை அதுவே ஆகும். வேறு பகை ஏதும் வேண்டியதே இல்லை. மனதில் குடியேறிய பகையை அவனுடைய மொத்த அழிவிற்கு வித்தாக அமையும் என்கிறார் வள்ளுவர். கொலம்பஸ் இந்தியாவை கண்டுபிடிக்க தீராத ஆர்வம் கொண்டு 8 ஆண்டுகள் இந்த பயணத்திற்காக தயாரிப்பு செய்தார். உயரையும் பணையும் வைத்து கடல் பயணம் செய்தவர் அமெரிக்காவை கண்டுபிடித்து உலகிற்கு அறிமுகப்படுத்தினார். சாதனையை பாராட்ட மனமில்லாதவர்கள் விமர்சனங்களை முன்வைத்தார்கள். இவருடைய திட்டங்களை முட்டாள்தனமானது என்று பொறாமை கண்டோர் விமர்சித்தது உண்டு. பயணம் முடித்து திரும்பி வந்தபொழுது நல்ல உள்ளங்களெல்லாம் புகழுரை பொழிந்தார்கள். ஆனால் திட்டத்தை முட்டாள்தனமானது என்று சொன்னவர்கள் பேசுகிறார்கள், இது என்ன பெரிய சாதனை, இதற்கெல்லாம் எதற்கு ஸ்பெயின் நாட்டினுடைய மேன்மை மிகு கணவான்கள் விருந்து ஏற்பாடு செய்கிறார்கள், இவையெல்லாம் வீண் செலவுகள் என்று வம்பளந்தார்கள். விருந்து நடந்து கொண்டிருக்கும் வேளையில் கடல் வழியில் பயணம் செய்தால் எப்படி இருக்கும்? சில நாட்களில் ஒரு நாடு அகப்பட்டுத்தானே தீரும். இதற்கென்ன மிகப்பெரிய சாதனை என்றெல்லாம் பல பேர் கிண்டலும் கேலியுமாக பேசிக்கொண்டே இருந்தார்கள். இது என்ன ஒரு பெரிய பிரமாதம்? கேலி பேச்சு கொலம்பஸுக்கு கோபம் தரவே இல்லை. அமைதியாக அனைத்தையும் கூர்ந்து கவனித்த கொலம்பஸ் கடைசியாக ஒரு முட்டையை எடுத்தார். அவளிடம் அதனை காட்டி, இதை யார் செங்குத்தாக நிற்க வைக்க முடியும் என்று கேட்டார். பலரும் முயற்சித்தார்கள், முடியவில்லை. கொலம்பஸ் அந்த முட்டையை வாங்கி அதனுடைய சின்ன பகுதியை மேய்ச்சியில் ஒரு தட்டு தட்டினார். அதனுடைய ஓடு கொஞ்சம் உடைந்து உள்ளே நின்றது. முட்டை இப்பொழுது நேர் செங்குத்தாக நின்றது. கொலம்பஸ் மென்மையாக கூறினார், முதலில் ஒன்றை செய்து காட்டுவது எளிதான காரியம் அல்ல. காப்பி அடிப்பது ரொம்ப சுலபம். நீங்கள் பொறாமை நெருப்பிலே வெந்து நிற்கிறீர்கள். பிறர் கடின உழைப்பை அங்கீகரிக்கின்ற நல்ல எண்ணம் சிறிதளவு உங்களுக்கு இல்லை. உங்கள் சிந்தனை என்றுமே ஆக்கப்பூர்வமாக இல்லை. அது அழிவிற்கே தலையானதாக அமையும் என்று சொன்னார். தன் நாட்டை சிறப்பாகவே ஆட்சி புரிந்த மன்னர் மந்திரியோடு நாடெங்கும் சுற்றி வருகிறார்.
காடு கழனிகள் வாய்க்கால் வரப்புகளில் நூற்றுக்கணக்கான ஆடுகள் பல்கி பெருகி நிற்கின்றது. ஆனால் நாய்கள் நன்றியுள்ளது, மனிதனுக்கு பிடித்தமானவை என்றாலும் அது எண்ணிக்கையில் வளரவில்லையே ஏன் என்று கேட்க, அமைச்சர் அடுத்த நாள் அரசரை அழைத்து கொண்டு ஒரு பண்ணை வீட்டிற்கு வருகிறார். அங்கு 2 கொட்டாரங்கள், ஒன்றிலே 20 ஆடுகள், அவற்றுக்கு தேவையான பசும் புல் நீர் வைக்கப்பட்டுள்ளது. இன்னொரு கொட்டாரத்தில் 20 நாய்கள், அதற்கு தேவையான மாமிச உணவு முதற்கொண்டு குடிநீர் அனைத்தும் வைக்கப்பட்டிருக்கிறது. மறுநாள் வருவோம் வாருங்கள் என்று அரசனை அழைத்து சென்று விடுகிறார்கள். நிலைமையை பிறகு கவனித்துக் கொள்ளலாம் என்று கூறுகிறார்கள். அரசனும் மந்திரியும் அரண்மனை சென்றவர்கள் அடுத்த நாள் திரும்பி வந்து பார்க்கிற பொழுது ஆடுகள் அத்தனையும் ஒரு ஓரத்திலே அமர்ந்து அசைபோட்டு கொண்டிருக்கிறது. அங்கே இருந்த தீவனங்கள் முழுவதும் தீர்ந்து போயிற்று. அதனுடைய பசுமை தீனில் கொஞ்சம் கூட மிச்சமில்லை. ஆனால் நாய்களுடைய கொட்டாரத்தில் எட்டி பார்க்கிற பொழுது உணவு வகைகள், குடிக்கிற தண்ணீர் அப்படியே இருந்தது. ஒரு நாய் கூட உயிரோடு இல்லை. ஒன்றை ஒன்று கடித்து குதறி அனைத்துமே இறந்து போயின. பொறாமை குணத்தாலே ஒற்றுமையில்லாத நாய்களின் கூட்டம் அழிந்து ஒளிந்தது. மனித இனத்திற்கு இது மிக மிக சால பொருந்தும் உதாரணம்தான். நெடுஞ்சாலையிலே ஒரு அண்ணாச்சி புதிதாக மளிகை கடையை திறந்தால் ஏற்கனவே அங்கு கடை நடத்தி கொண்டிருப்பவர்கள் கண்ணால் பார்ப்பார்கள் பொறாமை நெருப்போடு. ஒரு மலையாளி ஏதோ ஒரு மூலையில் டீ பேக்கரி கடையொன்றை துவங்கினால் அங்கே ஏற்கனவே இருக்கிற டீ கடைக்காரர் அனைவரும் ஒருங்கே கூடுவார்கள், புறங்கூறி போய் கதைகளை பரப்புவார்கள். ஒரு இஸ்லாமியன் கசாப்பு கடை ஒன்று துவங்கினால் ஏற்கனவே உள்ள கடைக்காரர்கள் கண்ணில் நெருப்பு ஜுவாலை வீசும். நானே அறிவாளி, தன்னை விட உயர்ந்தவன் இந்த ஊரில் எவனுமே இல்லை என்று இருமாப்பு கொண்டவன் பக்கத்து வீட்டுக்காரன் வளர்ச்சியை கூர்மையாக கவனித்து கொண்டே இருப்பான். விலையுறந்த செல்போன் ஒன்றை வாங்கினால் பொறாமை. ஸ்கூட்டர், பைக் என்று இருசக்கர வாகனம் அவனுடைய உடலை சூடேற்றும். ஒருவேளை வியலுந்த புதிய கார் ஒன்று வாங்கி அவன் கொண்டு வந்து நிறுத்திவிட்டான் என்று சொன்னால் இவன் மனதுக்குள் பொறுக்குமா என்ன? உள்ளமெங்கும் நெருப்பு பற்றி எரியுமே. பொறாமைக்காரன் பக்கத்தில் சென்று முகர்ந்து வாருங்கள், துணி எரிகின்ற வாசனை வரும் என்கிறார் சுகி சிவம். கட்சி அரசியலும் போட்டி, பொறாமை இவற்றுக்கு பஞ்சமே இல்லை. சாதாரண மாணவன் ஒருவன் ஊராட்சி தேர்தலிலே நின்று மக்கள் வாக்களித்தவன் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டாலே பதவியை இழந்தவன் பைத்தியமே ஆகிவிடுகிறான். எதிர்வினையில் கொலை செய்யவும், கொடுவாள் எடுத்து கொக்கரிப்பதும், ஏன் தலைகள் கூட தரையில் விழுவதும் கூட இந்த மண்ணில் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கூறியதைப் போல, விழுப்பேற்றின் அஃது ஒப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின் என்கிறார். அதாவது ஒருவன் தனக்கு கிடைக்கப் பெறுகிற சிறப்பான குணாம்சங்களில் எல்லாவற்றிலும் மேலான சிறப்பு குணம் என்பது பொறாமை கொள்ளாதிருக்கிற குணம்தான். அப்படி ஒரு குணம் வாய்க்கப்பெறுமே என்று சொன்னால் அவன் தெய்வீக சிந்தனையுடையவனாகவே இந்த மண்ணில் போற்றப்படுவான் என்று கூறுகிறார். எனவே அன்பார்ந்த பெரியோர்களை, தாய்மார்களை, நம் வாழ்க்கை பாதையை மீண்டும் திருப்பி பார்ப்போம். நம் பயணத்தில் குறையில்லாத முறையான வாழ்வுதானா என்பதை நாம் பரிசீலித்து முடிவெடுப்போம். நன்றி, வணக்கம்.